தேவனுடைய உண்மையான அன்பு என்னன்னா, ஒரு மனுஷன் என்னைக்கு ஆண்டவர் மேலே அன்பு இருக்குன்னு சொல்லி தன்னை அர்ப்பணிக்கிறானோ அவன் வாழ்க்கையில் இனி அந்த பாவத்தை செய்ய மாட்டான். எப்போதுமே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் அவன் உள்ளுக்கு அடக்கி வச்சு வெளியே நடிக்கிறானோ அது தீமைக்குள்ளாக தான் இருக்கும். ஒரு நாள் வெட்டு வெளிக்கு அது வரும், அன்றைக்கு அவன் அவமானப்படுவான். சபையில் எல்லா ஆவிக்குரிய காரியத்தையும் இங்கே பங்கு பெறுறீங்கன்னு சொல்லி நீங்கள் காமிக்கலாங்க, அல்லேலூயா. ஆனால் நீங்கள் உங்கள் இருதயத்தில் இருக்கிற அந்த நோக்கம் என்னதுன்னு கர்த்தர் நன்றாய் அறிந்திருக்கிறார். இந்த உலகம் உன்னுடைய பலத்தை பார்ப்பதற்கு எனக்கு பிரியமில்லையா? இந்த உலகம் என்னுடைய பலன் உன் மூலமாய் வெளிப்பட வேண்டும் என்று நான் பிரியப்படுகிறேன். அப்படி அந்த சூழ்நிலை நடக்கணும், அப்படி நான் வரணும் அப்படின்னா நான் இருதயத்தை தேவனுக்கு நேராக வைத்தவனாயிருக்கேன். இருதயம் தேவனுக்கு நேராக ஒழுங்கோடு இருக்குமானா தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவோம்.